இதுக்கு மேல அளவுக்கு மேல போனாங்க திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் பரபரப்பு. இளைஞர்களுக்கும் காவலர்களுக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு. திருப்பரங்குன்றத்துல என்னதான் நடக்குது விரிவா பார்ப்போம் வாங்க. திருப்பரங்குன்றத்தை சார்ந்து குமரன் மட்டும் கிடையாது. இந்து மதம், சமண மதம், இஸ்லாமிய மதம்னு நம்பிக்கைகள் கலந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் திருப்பரங்குன்றத்தை பாக்குறாங்க. இந்த நிலையில தான் மதங்கள் எல்லாம் ஒண்ணுதான், கடவுள்கள் எல்லாம் ஒண்ணுதான், நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது, நம்ம பிரியவும் கூடாதுன்னு இப்படி பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய நோட்டீஸ்களை இந்திய மாணவ சங்கம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மேலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம்னு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவங்க எல்லாருமே இந்த நோட்டீஸ் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 சங்கத்தை சார்ந்தவங்க எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அமைதியை விரும்பக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்போம்னு துண்டு பிரசவத்தை வழங்கும் போது அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் உடனே ஆல்ரெடி இது தொடர்பான இஷ்யூ கோர்ட்ல போயிட்டு இருக்கு, ஸோ கேஸ் போயிட்டு இருக்கும் போது இது இன்னும் பிரச்சனை ஆகக்கூடாது, நோட்டீஸ் வழங்குறதுக்கு ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க தரணும், வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு காவலர்கள் அந்த இளைஞர்கள் கிட்ட தெரிவிக்க இளைஞர்களுக்கும் காவலர்களிடையே வாக்குவாதம் நீடித்து லைட்டா தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. தள்ளுமுள்ளு ஏற்பட்ட பிறகும் அங்கிருந்து இளைஞர்கள் போற மாதிரி தெரியல. நீங்க இதை நிறுத்தலைன்னா கைது செய்யப்படுவீங்க அப்படின்னு காவலர்கள் எச்சரித்த பிறகு சங்கத்தை சார்ந்தவங்க அங்கிருந்து கலைந்து போனதா கூறப்படுது. இதனிடையே இந்திய மாணவ சங்கத்தினருக்கும் காவலர்களிடையே ஏற்பட்ட இந்த வாக்குவாதமும் தள்ளுமுள்ளான காட்சிகள் இணையத்துல வேகமா பரவி வருது. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.